ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுது பல பிரச்சனைகளானது உங்களுக்கு வந்து தடுக்கப்படும். அதுக்கு முதல்ல மீனராசிக்காரர்களுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். 2025ஆம் வருடம் பிறந்து கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் கடந்து இப்போ 9வது மாதமான செப்டம்பர் மாதத்தில் நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம். இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா பல வகைகள்லையும் உங்களுக்கு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா 5வது இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குது. ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உங்களையே அறியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் வந்து கிடைக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க, ஸோ இந்த டைமில் அந்த மருந்து என்ன அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களை வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு கைவிட்டுட்டாலுமே கூட, டாக்டரே வந்து கைவிட்டிருந்தாலுமே இப்போ ஏதாவது ஒரு மாற்று மருந்தை நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ இறைவனுடைய அருளாசி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த மருந்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சி நோயினுடைய தாக்கமும் கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்குங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி மீளவே முடியாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் தைரியமாக இருங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் சரியாக வரும் பொழுது அதனுடைய வீரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் கிரக அமைப்பு இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நோயினுடைய தாக்கம் கண்டிப்பாக வந்து குறையும். அதே போல் பெரிய அளவில் கடன் இருக்குது, எனக்கு ரொம்ப வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் சுமை இருக்குது, என்னால் மீளவே முடியல, எப்படி இந்த கடன் வந்தது அப்படின்னே தெரியல அப்படின்னு தவிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே கடன் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ வந்து தெரியும். அந்த கடனை வந்து எப்படியாவது அடைக்கிறதுக்கான பல வழிகளை வந்து நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது ஒன்று கடனை வந்து அடைச்சிடுவீங்க. இந்த கடன் இந்த டைமில் தான் தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வரும்பொழுது உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் அது காணாமல் போயிடும். அது கண்டிப்பாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு கடனால் சூழ்ந்திருந்தாலுமே கூட ஒரு சில வருடங்களுக்கு இந்த கடன் சுமையானது உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும், நீடிக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கும். அந்த அளவு வந்து எட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு அது இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக வந்து குறைஞ்சிடும். அப்படிதாங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் இந்த கடன் எல்லாம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. புதுசாக உங்களுக்கு உறவுகள் வந்து கிடைக்கும். புதிய நபர்கள் வந்து கிடைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கோங்க. புதுசாக வந்து காதல் உறவுகளானது உருவாகும். இந்த புதுமையான காதல் உறவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை வந்து கொடுக்கும். அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து சீர்குலைச்சிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத ஒரு உறவு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்தானது தான், அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஜாதி, மதம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படும். ஸோ இன்றைய காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தொழில்நுட்பம் எவ்வளவு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிப்படைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ரியலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அதே ஒரு பாதிப்பு தான் உங்களுக்கும் வந்து நடக்கும். அதனால் இந்த ஜாதி, மதம், மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். சமூக சேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக பொது தொண்டு செய்யக்கூடியவங்க, நான் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், இல்லை அங்கே வந்து நான் அதிகமாக வந்து சேவைகள் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானம் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு மீனராசினியர்களுக்கு இருக்குது. அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வருமானம் கிடைக்கும். வருமானத்துக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வருமானமும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மக்களுடைய ஆதரவுக்காக தான் அரசியலே, இல்லைன்னா அந்த அரசியலை வந்து செயல்படுத்த முடியாது. அந்த ஒரு ஆதரவை நீங்கள் இப்போ வந்து பெற போகிறீங்க. அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து அதிகமாகவே இப்போ வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு தானாக உருவாகும். அதனால் நீங்கள் எப்படியாவது வாங்குவீங்க, கடன் வாங்கியாவது அதை வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் கூட உருவாகும். ஸோ அதெல்லாம் உங்களுடைய நிலைகளுக்கு சரியாக இருக்குது அப்படின்றத சிந்தித்து வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான கடன்களை நீங்கள் அதிகரிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. மேலும் உங்களுடைய நண்பர்களோட இப்போது நல்ல ஒரு உறவை நீங்கள் வந்து பராமரிக்கணும். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது இப்போலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயந்தான். ஆனால் நண்பன் அப்படி ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரையுமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உறவுகள் கைவிட்டாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நட்பு நமக்கு வந்து கை கொடுக்கும். அதனால் நல்ல நட்புகளை எப்போதுமே வந்து வளர்த்துக்கோங்க. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகள்லாம் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து செய்யலாம்.
மேலும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்பு, பிஹெச்டி படிக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு நிலை தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஎஃப், கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு டைமிங்க. கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரங்கள்லேயே இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் எல்லாருமே வந்து லாபம் அடைவீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்களால நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்க போகுது. ஒருவேளை சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்கலாம் தயங்காதீங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஒன்றும் பெருசாலாம் பாதிப்புகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அரசின் மூலமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு ஆனது கிடைக்கும். ஸோ நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிவடைய ஆரம்பிக்கும். நட்பு மட்டும் கிடையாதுங்க, புதுமையான உறவுகளை எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரம் தான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கும். 8ஆம் இடத்தை குரு பகவான் வந்து பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துடும். அதே போல் அவசரமாக எனக்கு பணம் தேவைப்படுது, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு பணம் தேவைப்படுது, அதாவது அவசியமாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் கடனை வாங்கணும். இல்லை அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு மென்மேலும் சுமைகளாக மட்டுமே மாறி போயிடும். அதனால் நீங்கள் எல்லாருமே பார்த்து கவனமாக இருங்க. கடன் அதிகமாக்கிக்காதீங்க. ஏழரை சனியினுடைய தாக்கம் வேறு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கர்மாக்களினுடைய வினைகளின்படி அதற்குரிய பலன்களை நீங்கள் கட்டாயமாக வந்து அடைவீங்க. அதனால் இந்த டைமில் உங்களுடைய உறவு, அதாவது இல்லற வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், என்னென்ன விஷயங்களால் பாதிப்புகள் ஏற்பட இருக்குது அப்படின்னு. அதிலெல்லாம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க. மேலும் ஒரு கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்னொரு இடத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்துல எல்லாம் கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா கடன் அதிகரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் பார்த்து நிதானமாக வந்து வேலை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இப்படி தேவையில்லாத செலவுகள்லாம் இல்லை அப்படின்னா பணத்தை என்ன பண்ண போகிறோம்? அந்த பணம் நமக்கு மிச்சம் தானே. ஸோ அப்படி நமக்கு செலவுகள் இல்லை அப்படின்ற நேரத்தில் அந்த பணத்தை சிறிதளவாவது சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் எப்போதுமே கவனமாக இருக்கணுங்க. அதுவும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் திருமணம் நிச்சயமாக வந்து நடக்கும். ஸோ மனிராசி உடையவர்கள் எல்லாருமே இந்த டைமில் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். அதே போல் மற்றவங்களுக்கு யாரையும் நம்பி யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் மட்டும் கொடுக்காதீங்க. கோர்ட்டு வழக்குகள் எதுவும் கேஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப நாளாக வந்து நடந்துகிட்டு இருக்குது, தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமா அப்படின்னா இந்த டைம் உங்களுடைய கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாதகமாக தான் முடியும். கவலைப்பட தேவையில்லை. அலுவலகத்துலேயும் இது வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் இப்போ தாராளமாகவே எதிர்பார்க்கலாம். அதே வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக புதுசாக ஒரு வேலை கிடைக்கும். வேலைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது எல்லாத்துக்குமே உங்களுடைய சுய முயற்சிகள் வந்து காரணமாக இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி எதுவுமே பண்ணாமல் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. ஸோ மீனராசிக்காரங்கள்லாம் நல்ல முயற்சிகளை கொடுங்க. வியாபாரத்தில் வழக்கமான நிலையை விட இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைவாகவே இருக்குது. ஆனாலும் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் வந்து கிடைக்காம கூட போகலாம். ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக ரொம்ப வியாபாரம் நடக்காமல் போயிடுமோ, நஷ்டத்தில் போயிடுமோ அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தான் கிடைக்காதே தவிர மற்றபடி உங்களுக்கு ஓரளவுக்கு நிலையான ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. அதே போல் குடும்பத்தை நிர்வகிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசியுடைய பெண்களுக்கு இந்த டைமில் தேவையான அளவுக்கு பணவரவு கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. இந்த தேவையான அளவு பணவரவு இருக்கிறதுனால நீங்கள் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே வந்து இருக்கலாம். ஸோ சந்தோஷமான ஒரு நிலையை வந்து நீங்கள் அடையிறதுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துலேயும் நல்ல ஒரு சிறப்பான நிலை தான் வந்து இருக்க போகுது. நல்ல முன்னேற்றம்லாம் காணப்படும். கண்டிப்பாக இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் உங்களுடைய நல்ல வழிகாட்டி கடவுளாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தாங்க. ஸோ குரு பகவானுக்கு அடுத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி தான். ஸோ மீனராசிக்காரங்களாம் இந்த டைமில் தட்சிணாமூர்த்தி தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும்.
மேலும் இந்த வீடியோ பதிவில் மீனராசினியர்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தை நீங்கள் எப்படியெல்லாம் வழி நடத்தலாம் அப்படின்றத இதன் மூலமாகவே ஒரு தெளிவுக்கு வந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.